ஓகே गाइस, ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 ஓட IEM வந்து இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தா 3.5mm ஜாக். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து டைப் சி வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த 3.5mm ஜாக் இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1890 இந்த ப்ரைஸ் வந்து வருது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 DSP. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2290 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 நமக்கு வந்து 3.5mm ஜாக். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 7Hz Chronocle 02 ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 பற்றி பார்க்கலாம். இது இல்லாமல் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா KZS கோஸ்டர் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 வர பாக்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைனீஸில் எழுதியிருப்பாங்க. இது சைனீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணது தான். நமக்கு இது சைனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IEM வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாகவும் சைனீஸாக தான் இருக்கும். ஓகே, நம்ம பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கார்ட்போர்டில் வந்துட்டு இந்த IEM வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு தனியாக வந்து இருக்குது. ஓகே, நமக்கு இந்த IEM மட்டும் தனியாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இந்த IEM தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லெதர் கவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எங்கே கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேபிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒயர் குவாலிட்டி பற்றி பேசும்போது இந்த கேபிளை பற்றி பேசலாம். உங்களுக்கு வந்து ஏ டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இதை வாங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 நமக்கு IEMல வந்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து மாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் சைஸ் எது பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மாட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படியோ மாட்டிட்டேன். அவ்வளோதான், நம்ம பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த IEM யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த IEM நமக்கு மேலே டாப் மட்டும் தனியாக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து வரும். ஸோ இந்த ஒயரில் உங்களுக்கு வந்து ரெண்டு பின் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த IEM மேலே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒயர்லையும் இந்த IEMலையும் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஜஸ்ட் அந்த ப்ளக் பண்ணிட்டுனா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட IEM வந்து ரெடி. ஸோ இப்போ இதோட க்ளோசர் லுக் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 7Hz வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட டிசைனை விட இதோட டிசைன் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேலே இருக்க அந்த பாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ ஓரளவு கொஞ்சம் வெயிட்டாகவே கொடுத்துருக்கு. ஸோ கீழெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்டே வந்து கேட்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கல் போடுற மாதிரி சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பில்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது நமக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங் வந்து கிடையாது. ஓகே, இந்த IEMோட க்ளோசர் லுக் வந்து பாருங்கள். டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது பார்க்க டிசைன் நல்லாவே இருக்குது. IEM பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துருப்போம். இது நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து கிடையாது. ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த டிசைன் கூட நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த டிசைனு. நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி. ஸோ ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ கேபிள். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லை, டக்குன்னு எடுத்துடலாம். ஒரு சில ஹெட்ஃபோன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எடுக்கும்போதே வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இதில் வந்து இருக்காது. டேங்கிள் ஃப்ரீ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்காது, தென் வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்ட்ராப் Q2 DSP அது வந்து பார்த்துருந்தோம். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பட்டன் வந்து இருக்கும். அது டைப் சி வேரியன்ட். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ இந்த IEM யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது கரெக்டாக வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஃபேஸ் பண்ண மெயின் பிரச்சனையே வந்து இதுதான். ஸோ எனக்கு எல்லாமே சவுண்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு, பட் ஃபிட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ நாள் வந்து இப்போ TW யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நெக் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், டக்குன்னு வந்து ஈஸியாக வச்சுக்குவேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காதை சுற்றி போடுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நல்லாவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ளே வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தா ஃபிட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட் உங்கள் MP3 சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த IEMனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போன வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து IEM பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த IEMல நீங்கள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
சாங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொல்லியிருந்தோம் ஆப்பிள் மியூசிக்கில் வந்து இப்போ லாஸ்ட்லெஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஆப்பிள் மியூசிக் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மாதம் வந்து இப்போ 99 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட்லெஸ்ஸாக வந்து இப்போ சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை அதெல்லாம் கூட உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கிடைக்கிறது இல்லை. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா சில வெப்சைட்டில் கூட நமக்கு வந்து பார்த்தா சாங்ஸ் வந்து கிடைக்குது. அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரிஜினல் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக் இல்லைனா வந்து இப்போ WAV அந்த ஃபைல் ஃபார்மெட்டில் வந்து கிடைக்கும். அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நார்மல் மியூசிக் பிளேயரில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iBuy மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து பார்த்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் உங்களோட சாங்களை இம்போர்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லெஸ் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து இப்போ சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிளாக் ஆடியோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஓன் மியூசிக் பிளேயர்ல வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மியூசிக் பிளேயர் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க சாங் வந்து பாருங்க நார்மலாக வந்து 320 kbs தான் வந்து இருக்கும். இந்த ஃபைலோட kbs நமக்கு வந்து 1400 வரைக்கும் நமக்கு வந்து kbs வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாங்கோட டீடைல்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 டிராப் சூட்டு வந்து சும்மா வந்து கிடையாது, பர்ஃபெக்டாக வந்து டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் IM கொடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீடைல்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்கேன். பட் இந்த டைம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எனக்கு கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு கிட்டார் டியூன் வந்து வருதா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேபேக்ல கோரஸ் வந்து பாடுறாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ IMல நமக்கு வந்து அந்த மாதிரி பேஸ் அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க, ராவாக தான் இருக்கும் சாங்ஸ் எல்லாமே. பட் ஆனால் வந்து அந்த IMல வந்து சாங் எல்லாம் பூஸ்ட் பண்ணி நமக்கு பேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம அந்த ஒரு சாங் கேட்டோம் அப்படின்னா அந்த வாய்ஸோட டீடைல்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ ஓவராலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு 1800 ரூபா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு கால்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் எனக்கு சாங்ஸ் கேட்கறது மட்டுமே எனக்கு ஒரு IM தேவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த IM வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரேட்டில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Blood Wireless Z2 போவாங்க, இல்லை CMF நோட நெக் பேண்ட் ப்ரோ வந்து இருக்குது, ஏதாவது TWS வந்து வாங்குவீங்க. அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். வாங்கணும்னு நினச்சிங்க வாங்கினா, இல்லை எனக்கு சவுண்டு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேஸ் எனக்கு ராவான சாங்ஸ் வந்து கேட்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியான கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த IM வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DAC, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கலர் அதோட பிராண்டோட DAC வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1050 ரூபா வந்து கிட்ட வந்துருது. ஓகே, நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா IM யூஸ் பண்ணி நம்மளால் சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். பட் இந்த DAC என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா DACோட மீனிங் வந்துட்டு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ இன்னும் கூட நமக்கு வந்து இது யூஸ் பண்ணி கேட்கும்போது சாங்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் எது பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நல்லதாக ஒரு DAC வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IM வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருந்தோம் 3 டிராப் சூட்டூல உங்களுக்கு வந்து Type C வேரியன்ட் வந்து இருக்கு. அதோட பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2290 அந்த பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 டிராப் சூட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1890 ரூபா அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து பார்த்துருந்தோம் நம்ம 7Hz Crinacle 02, அதுவும் நமக்கு வந்து பெஸ்டான IM தான். அது உங்களுக்கு வந்து 2000 அந்த பிரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. போத் இந்த எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கான்செப்ட் கார்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் வாங்கிக்க முடியும். ஸோ அமேசானில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அமேசான் செல்லர் இவங்க தான். நீங்கள் அவங்ககிட்ட அமேசானில் வாங்கினாலும் வாங்கலாம், நீங்கள் டேரெக்டாக வந்து கான்செப்ட் கார்டிட வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிராப் சூட்டோட என்னோட பர்சனல் ரிவ்யூ. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது IM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.